அறிவோம் ஸ்ரீவோம். உலகில் மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நாம் செய்யக்கூடியது சண்டாமார செந்தூரம். சண்டாமார செந்தூரம் வீரம், பூரம், லிங்கம், கெந்தகம், ரச செந்தூரம். இந்த 5 பாசானம் செஞ்சது சண்டாமார செந்தூரம். முறையாக சுத்தி பண்ணிக்க வேண்டும். சுத்தி பண்ணிட்டோம். இப்போ சுத்தி பண்ணிவிட்டு கழுவத்தில் விட்டு இப்படி இது மாதிரி பொடி பண்ணிக்கணும். நல்லா பொடி பண்ணிவிட்டு அண்டை நீர் விட்டு டெய்லி அரைக்கணும். அரைக்க என்ன செய்யும்? செந்தூரமாகவே ஆகும். இது சம அளவு இருக்குது. ஒன்று பாதி அளவும் இருக்கிறது. 1க்கு 2, 3, 5 அந்த மாதிரி முறை இருக்குது. இது நம்ம சம அளவு முறையமாக நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப அற்புதமான மருந்து இந்த சண்டாமார செந்தூரம். இந்த சண்டாமார செந்தூரம் கையில் இருந்தாவே போதும். ஒரு நல்ல ஒரு வைத்தியம் இருக்குது. சண்டாமார செந்தூரம், ரசகந்தி மெழுகு, அது மாதிரி பேதிக்க மாத்திரை, அகஸ்தியர் குழம்பு, இதெல்லாம் இருந்தாவே நல்ல ஒரு மருந்து. ஆனால் எடுத்தோன்னே நம்ம உடலில் பாசான மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரண லேயம், பொடி, பஸ்பங்கள் இதை கொடுத்துட்டு அப்புறம் இது கொடுக்கலாம். இது நல்ல மருந்து சண்டாமார செந்தூரம். பக்கவாதம், உடலில் கேன்சர் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் சரியாகும். கர்ப்பப்பையில் புண்ணு, கேன்சர் சம்மந்தப்பட்ட சரியாயிடும். பக்கவாதம் அருமையான நோய். திரிகடி சூரணம், திரிபாலாதி சூரணம். காலையில் திரிகடி சூரணத்தில் அரிசி அளவு தான் சாப்பிடணும். மாலையில் திரிபால சூரியத்தில் ஒரு அரிசி அளவு தான் சாப்பிடணும். பால் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு பால் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பத்தியம், கடும் பத்தியம், பச்சை தண்ணியே சேர்க்கக்கூடாது. குடிக்க எல்லாமே இது ரொம்ப பச்சை தண்ணி தொடவே கூடாது. அனைத்தும் வெந்நீர் தான். லைட்டாக இது வச்சு வெந்நீரில் தான் பண்ணிக்கணும். காய வச்ச வெந்நீரில் தான் செய்யணும். இது பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான மருந்து. இந்த மருந்து விஷயத்தில் 2 நாள் 3 நாள் அரைக்கணும். எப்படி 8 சாமம் அரைக்கணும். 8 சாமம் அரைச்சா ஓரளவுக்கு செந்தூரம் ஆகிடும். சண்டாமார செந்தூரம் ஆகிடும். நல்ல மருந்து. அடுத்து அண்டை நீர் விடணும். நல்லா தூள் பண்ணிவிட்டு அண்டை நீர் விட்டு அடிக்கலாம். வெண்கருவு முட்டையின் வெள்ளைக்கரு விட்டு அப்படியே அரைச்சிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். வீரியத்தன்மையும் குறையும். நல்ல செந்தூரமும் ஆகும். நல்ல மருந்து, நல்லா இதாகும். நல்ல அருமையான மருந்து இந்த மருந்து. இந்த மருந்து பக்கவாதம், உடலில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கேன்சர், மற்ற உடல் சம்மந்தப்பட்டது, நரம்பு வியாதிகள், இதுக்கெல்லாம் அனுபவம் முறையாக கொடுக்கலாம். உடல் பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, நரம்பு நடுக்குவாதம் இதெல்லாம் இருந்தாக்கும் இந்த நம்ம அசுவகந்தா லேயத்தில் அமுக்கலா லேயம் அல்ல அசுவகந்தா லேயம், இந்த லேயத்தில் சும்மா அரிசி அளவு கொடுக்கலாம். இந்த நடுக்குவாதம், இந்த நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் நல்லா சரியாக போகும். இந்த மருந்து நல்ல மருந்து, நல்லா இதாகும். பால் நிறைய சேர்த்துக்கணும். கடும் பத்தியம், பச்சை தண்ணியே தொடக்கூடாது. அதிகமாக புளி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நல்ல இதாகும். பசு வெண்ணெயில் கொடுக்கலாம். வெண்ணெயில் கொடுத்தோம்னா உடல் உபத்திரங்கள், உடல் நோயை தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். பசு வெண்ணெயில், பாலில், தேனில் கொடுக்கலாம். நல்ல வேலை செய்யக்கூடிய மருந்து இந்த சண்டாமார செந்தூரம். பேருக்கு ஒன்றுவே போதும். நல்ல அற்புதமான மருந்து இது. இது மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கணும். நல்லா பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க. நல்லா விட்டு அரைச்சிக்குங்க. நல்லா அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வீரம், பூரம், லிங்கம், கெந்தகம், ரச செந்தூரம். இது சம அளவில் இருக்கக்கூடிய சண்டாமார செந்தூரம். சம அளவு பண்ணுறது 50 கிராம், 100 எல்லாமே 100 கிராம் அப்படி போட்டு இப்போ நம்ம 100 போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா மாவு ஆயிடுச்சா? நல்ல மாவாக நல்லா கட்டியாக இருந்ததை சுத்தி பண்ணிக்கணும். முறையாக சுற்றி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. வீரம், பூரம், லிங்கம் சுத்தி முறை நல்ல நாட்டு மாட்டு பால் இருந்துச்சுன்னா தயிர் எடுத்து, தயிர் மோர் அதில் ஊற வச்சிடணும். 2 நாள் பண்ணிக்கலாம். ஏக சுத்தி மற்றதுலேயும் சுத்தம் பண்ணலாம். ஒவ்வொருத்த முறை சித்தர்கள் நிறைய முறை இருக்குது. சுத்தி முறை ஒவ்வொரு முறையை கையாண்டுக்கலாம்.
நம்ம ஒரு முறையில் கையாளுறோம். ஆளுக்காள் ஒவ்வொரு முறை, சித்தர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில் கையாண்டுக்குவாங்க. வைத்தியர் சித்தர்கள்லாம் அரைக்க முட்டையின் வெண்கரு, நாட்டுக்கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழியுடைய வெண்கருவாக எடுக்கணும். இப்போ ஊற்றிட்டோம். இதுக்கு இதே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அரைக்க நல்லா செந்தூரமாக கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி செந்தூர கலரில் ஆகும். நல்ல இதாகணும். இந்த மருந்து ரொம்ப அற்புதமான மருந்து. நரம்பு வியாதி, அதை பக்கவாதம், நடுக்குவாதம், துடிவாதம், இந்த மாதிரி வாத நோய்களுக்கு நல்லா கொடுக்கலாம். அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கேன்சருக்கு நல்ல மருந்து. இதில் சோத்து கத்தாழை வச்சு கொடுக்கலாம், திரிகடு சூரணத்தில் கொடுக்கலாம், திரிபாலாதி சூரணத்தில் கொடுக்கலாம். அரிசளவு தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. கடும் பத்தியம், சில பேர் பத்தியமே இல்லை, ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் வராது சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் சித்த மருத்துவம் நிறைய உண்டு. சாதாரண மூலிகையிலே சாப்பிட்டா, தலையெல்லாம் சாப்பிட்டோம்னு செத்து போயிடுறோம். சாதாரண நெல் இருக்குது பார்த்திங்களா, நெல்லுடைய வேறு, நெல் வேறு தின்னோம்னா செத்து போயிடுவோம் இடித்து. நெல் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, விஷம். அதுபோல் ஒடுவந்தலை, இந்த மாதிரி நிறைய விஷமான இதில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் பாசானத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி முறிவு மருந்து நிறையா இருக்குது. இப்போ எது இங்கிலீஷ் மருந்துலாம் கிட்னி, பித்தப்பை, மற்ற கல்லீரல் இதெல்லாம் கெட்டுடும். அது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டாக்கும், இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கெடாத அளவுக்கு அதுக்கு சேர்த்து இதில் மருந்து கலந்து கொடுக்கறனால நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இது நல்ல மருந்து. இதுமா 8 சாமி அரைக்கணும் சாமிஜி, இப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். கை வலிச்சதுன்னா கொஞ்ச நேரம் விட்டுறணும், அப்போ திருப்பி அரைக்கணும். தூசி ஈசி படாமல் நல்லா அப்படியே சுத்தமாக இப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கணும், விடாமல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்துட்டோம்னா, இந்த மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி அரைக்க முட்டையின் வெண்கரு விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டே இருக்கணும். துறணும். இதுக்கு எப்படி போனாலும் அரை கிலோவுக்கு 20-30 முட்டை தேவைப்படும். நாளைக்கு நாட்டு முட்டை வாங்கிக்கணும், நாட்டுக்கோழி முட்டை வெள்ளை கருவாக செய்யுங்க. அப்படியே செய்ய எதுக்குன்னா வீரியத்தன்மையில குறையும், சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, நல்லா இதாக இருக்கும். மருந்து அணுகுவ முறையில் ஒவ்வொருக்கும் பாகத்தில் எல்லா நோயும் கொடுக்கலாம். நல்ல மருந்து, எந்த நோய்க்கு வேணுமாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல அணுவ முறையாக பார்த்து கொடுக்கணும். அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். மெயின் பக்கவாதம் ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அப்படின்னு பக்கவாதம் கேன்சரே சரியாகும். கர்ப்பப்பை கேன்சர் சொல்கிறாங்களா, அது நல்லா உள்ள அரிசி அளவு சோத்து கத்தாழையில் கொடுக்கலாம். இரவில் திரிபாலாதி சூரணத்தில் கொடுக்கலாம், நல்லா வேலை செய்யும். அரிசி அளவு தான், பச்சை தண்ணி தொடக்கூடாது, கடும் பத்தியும். அதுக்கு நடுக்குவாதம் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கும், நரம்பு வலி சம்மந்தப்பட்டு இருந்துச்சுனாக்கும் அமுக்குலா லேயம், அசுவகந்தா அதில் கொடுக்கலாம், நல்ல இருக்கும்.